ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ரேஷன் அரிசியில் இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இட்லி அரிசி வாங்கி ரேஷன் செய்யறதுக்கு பதிலாக நம்ம ரேஷன் அரிசியிலே இட்லி செஞ்சுக்கலாங்க. நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இட்லியும் புசு புசுன்னு வருங்க. பாருங்கள் எவ்வளோ புசு புசுன்னு இட்லி சூப்பராக வந்திருக்கு. இந்த டம்ளரில் 7 டம்ளர் அரிசி எடுத்துக்கலாங்க. 7 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் உளுந்தம்பருப்பு கரெக்டாக இருக்குங்க. 7 டம்ளர் அரிசி, 1 டம்ளர் உளுந்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் போல் வெந்தயம் எல்லாம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. அரை டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கிட்டேங்க நான். இப்போ அவ்வளோதாங்க, கரெக்டாக இருக்கும். தண்ணி ஊற்றி ஒரு 2 டைம் நல்லா ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே களைஞ்சி எடுத்துக்கலாங்க. நல்லா கழுவி எடுத்துட்டோன்னா இட்லி அந்த அரிசியில் இருக்க தூசி எல்லாமே மேலே வந்துடும். நம்ம க்ளீன் பண்ணிட்டு தான் போடுவோம். இருந்தாலும் அது சின்ன சின்ன தூசிகள் ஏதாவது இருந்துச்சுனாலும் நம்ம கழுவி பிடிக்கும்போதே நல்லா வந்துடுங்க. அதுக்காக தான் 2 டைம் கழுவி எடுத்துக்கலாம். 2 டைம் எடுத்து கழுவி எடுத்துகிட்டு ஊற வச்சுக்கலாங்க. பாருங்கள் 2 டைம் கழுவியாச்சு, ஊற வச்சுக்கலாங்க அரிசியை. இப்போ ஒரு ஸ்பூன் போல் வெந்தயம் நான் தனியாக ஊற வச்சுருக்கேங்க. ஏன்னா நான் அரிசி கூட தான் சேர்த்து ஆட்டுவேன் மாவு, அதனால தனியாக ஊற வச்சுருக்கேன். 7 டம்ளர் அரிசிக்குங்க இந்த 1 டம்ளர் உளுந்தம்பருப்பு கரெக்டாக இருக்குங்க. நான் மாவாட்டுறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தாங்க உளுந்தம்பருப்பை ஊற வச்சேன். பாருங்கள் அரிசி நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். பார்த்தீங்கன்னா சூப்பராக ஊறி வந்திருக்குங்க அரிசி. நம்ம ரேஷன் அரிசிலேயே செஞ்சாலுமே இட்லி சூப்பராக வருங்க, மல்லிகைப்பூ போல் நல்லா. ஏன்னா ஊறினதுக்கப்புறம் நம்ம நல்லா கழுவி எடுத்துட்டோன்னா இட்லி நம்ம ரேஷன் அரிசின்ற மாதிரியே தெரியாதுங்க. இட்லி அரிசி வாங்கி செஞ்ச மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக வந்திருக்குங்க இட்லி, நல்லா புசு புசுன்னு. நல்லா கழனி பிடிச்சி எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ மாவு ஆட்டிக்கலாங்க. நான் அரிசி கூட தாங்க வெந்தயத்தை சேர்த்து ஆட்டுவேன். ஏன்னா உளுந்தம்பருப்பு லேட்டாக ஊற வைக்கிறதுனால அது கூட சேர்த்து ஆட்டினா கரெக்டாக வராது. அதனால அரிசி ஓரளவுக்கு நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப பொறுமையாகவும் இல்லாமல் ஒரு பக்கத்தில் எடுத்துக்கலாங்க. உளுந்தம்பருப்பு பாருங்கள் கையில் எடுத்து அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா மாவை ஆட்டி எடுத்துக்கலாங்க. தேவையான அளவு கல்லுப்பு போட்டு மாவு நல்லா கரைச்சி ஒரு 8 மணி நேரம் இல்லைன்னா 10 மணி நேரம் புளிக்க வச்சுக்கலாங்க. மாவு பாருங்கள் நல்லா பொங்கி வந்திருக்கு. அதே மாதிரிங்க மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கும்போது இட்லி ஊற்றினாலும் மாவு நல்லாவே ஆட்டியிருந்தாலும் இட்லி கெட்டியாக தான் வரும். அதனால் கெட்டியாக மாவு இருந்தாலுமே கூட ஓரளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்து இட்லி ஊற்றிக்கணுங்க. தண்ணி அதே மாதிரி நல்லா காய வச்சதுக்கப்புறம் தாங்க பபுள்ஸ் நல்லா வரணும். அதுக்கப்புறம் இட்லி ஊற்றினா நல்லா சாஃப்டாக வருங்க. இல்லைன்னா இட்லி புசு புசுன்னு வராது, அப்படியே அமுங்கின மாதிரியே இருக்கும். இட்லி ஊற்றி ஒரு 15 நிமிஷம் கழித்து பாருங்கள், இட்லி நல்லா புசு புசுன்னு வந்துருச்சு பாருங்கள். சூப்பரான ரேஷன் அரிசியில் செஞ்ச மல்லிகைப்பூ போல் இட்லி சூப்பராக புசு புசுன்னு. இட்லியில் தண்ணி தெளிச்சுட்டு இட்லி எடுத்தோன்னா அந்த தட்டுலேயே ஒட்டாமல் வருங்க. நான் தண்ணி தெளிக்காமல் எடுத்துருந்தேன், அதனால தான் லைட்டாக ஒட்டுச்சு. நான் இட்லிக்கு காம்பினேஷனாங்க சொரக்காய் வச்சு கறி குழம்பு டேஸ்ட்டில் தாங்க கிரேவி மாதிரி செஞ்சுருந்தேன். சூப்பராக இருக்குங்க. இட்லி அரிசி வாங்குறதுக்கு பதில் நம்ம ரேஷன் அரிசியிலேயே செஞ்சுக்கலாங்க. தோசையும் சூப்பராக வருங்க. அப்புறம் ஏங்க இட்லி அரிசி வாங்கணும், ரேஷன் அரிசியிலே செஞ்சுட்டு போயிடலாமே. நாங்கள் எப்போதுமே ரேஷன் அரிசியில் தாங்க செய்கிறது. வெந்தயமும் பச்சரிசியும் சேர்த்துருக்கனால நல்லா தோசை முருகலாகவும் வருங்க. அவ்வளோதாங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.